கிறிஸ்டின், உங்களுக்கு வணக்கங்கள். வந்துட்டீங்களா? அமிலியா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேடம், அவன் நம்மளுக்கு நிறைய பாக்கி வச்சிருக்கான். காசு கேட்டா என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கான். இங்க இருக்கிற எல்லாரும் வரி கட்டிதான் ஆகணும். எந்த காரணமும் சொல்லக்கூடாது. யாருமே வாய் பேசக்கூடாது, சரியா? நீங்க சொன்னது சரிதான். ஒருவேளை உன்னை நான் தோக்கடிச்சா இங்க இருந்து என்ன விட்டுருவியா? ஒருவேளை நீ என்ன தோக்கடிச்சிட்டனா நீ கொடுக்க வேண்டிய காசு எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னா நீ என் கால்ல விழுந்து கும்பிடணும். அதுக்கப்புறம் உன் மொத்த திமிரியும் நான் அடக்கி ஒரு மூலையில உட்கார வச்சிருவேன். இது உன்னோட சாய்ஸ் தான். எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்கோ. பாரு, இன்னைக்கு இவன் சாவ போறான். கண்டிப்பா இவன் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டான். பெரியவங்களை எதிர்த்தா அப்படிதான் இருக்கும். ஆள பாரு எப்படி இருக்கானே. சாவதான் போறான். கமாண்டர் கிறிஸ்டியன், கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க. அவனுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை, அதனால அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். அவன் ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை இல்ல. சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப சுலபம். அவன் பண்ணதுக்கு அவன் கண்டிப்பா அனுபவிப்பான். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எதுக்கு ஆயுதம்லாம்? யாருக்கும் எந்த உண்மையும் தெரியக்கூடாது. கமாண்டர் கிறிஸ்டியன், நீங்க ஏன் உயிரை எடுத்துக்கோங்க. நீ எதுக்கு நடுவுல வர? என்னப்பா அது? ஏன் அட்டாக் பண்ணல? என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் புரியலையே. அப்ப இவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுமா? எங்க அம்மாவை அடிக்க பார்த்தல, உன் கதை முடிஞ்சது.